வணக்கம் என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் ஜிடி தர்மராஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா. ஃபர்ஸ்ட் வந்து நான் அப்பாவை பற்றி பேசலான்னு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொருத்தர் லைஃப்லேயும் வந்து அப்பா வந்து ரோல் மாடலு. என்னோட லைஃப்லேயும் அப்படி தான். ஒரு சில விஷயங்கள் வந்து நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா என்னோட லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்களில் வந்துட்டு என்னுடைய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய படிக்கட்டாக இருந்தவர் என்னோட அப்பா. ஏன்னா அவர் பண்ண தப்பெல்லாம் நான் பண்ணக்கூடாதுன்னு அதில் கரெக்டாக இருந்தார். சொல்லி சொல்லி கொடுப்பாரு, இதெல்லாம் பண்ணு இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய வந்து அவர் பட்ட கஷ்டங்கள் அதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட என்றைக்குமே வெளிக்காட்ட மாட்டார். அப்பா வந்து இப்ப நல்லா படிக்கணும்னு நினச்சாரு. பட் ஆனால் அவரோட சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் படிக்க முடியலை. தாத்தா வந்து சின்ன வயசுலேயே அப்பாவோட சின்ன வயசுலேயே விட்டுட்டு இறந்துட்டாங்க. அப்பாவோட பிறந்தவங்க 4 பேர் அப்பாவோட சேர்த்து. அப்பா தான் பெரியவர் வீட்டுக்கு. தம்பிங்க 2 பேர், அத்தை, கொஞ்சம் ஜாயிண்ட் ஃபேமிலி. அது வந்து எப்படி வந்து அந்த வயசில் விட்டுட்டு போகும்போது ஒரு குடும்பத்தை வந்து பாதுகாக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 80லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஃபேமிலி எல்லாருமே அப்போ அந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னேறிருக்காங்க. அதில் அப்பா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பொழுதுமே எங்கள் அப்பாவுக்கு வந்து தனி மரியாதை கொடுப்பேன். ஏன்னா நான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் எங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒவ்வொரு ஃபேமிலிலையும் அப்பா வந்து பெரிய பேக் போன் தான். அதை யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா அப்பா வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு, ஆனால் படிக்க முடியல. தன்னுடைய பசங்களை நல்ல நிலைமையில படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருந்தார். மற்ற ஆடம்பரத்துக்கெல்லாம் ஆசைப்படாமல் கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு தன் பசங்களை படிக்க வைக்கணுங்கிறதுல அது உறுதியாக இருந்தார். அது வந்து எங்கள் 2 பேரையுமே நல்லா படிக்க வச்சார். அந்த பெருமை வந்து எங்கள் அப்பாவுக்கு தான் சேரும். ஏன்னா நாங்களும் வந்துட்டு பெரிய லெவலில் வந்து அப்பாவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறோம். நிறைய காலகட்டத்தில் அவரால் முடியாத காலகட்டத்தில் நான் கேட்டிருக்கேன், அப்பா நான் வேலைக்கு போட்டுமான்னு. ஏன்னா பெரிய பேக்ரவுண்டில் இருந்து வந்தாங்கன்னா தெரியாது ஃபேமிலியில் இருக்க கஷ்டம். அதனால் கீழேருந்து மேலே வரும்போது பல கட்டங்களை கடந்து வரணும். அதை வந்து நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட எங்கள் அப்பா சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். நிறைய விஷயங்களை வந்து அவசரப்பட்டு செய்யக்கூடாது. 2வது பார்த்தீங்கன்னா, பெருசாக நம்ம வந்து திங்க் பண்ணுறது தப்பில்ல. அதுக்குண்டான முயற்சியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ அதில் வந்து போய் இறங்கி செய்யலாம்பாரு. நிறைய விஷயங்கள்ல வந்து எனக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறாரு. பல கட்டங்களாக வந்து லைஃப் பிரியும். அதில் வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து எங்கள் அப்பா என் கூட தான் இருந்திருக்கிறாரு. இன்னி வரைக்கும் எனக்கு வந்து அப்பா சப்போர்ட்டிவாக இருக்காங்க. எல்லா ஃபேமிலியும் அப்படி தான் இருப்பாங்க. என்னென்னா அப்பா சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாரும் அதை பண்ணுறதில்ல. இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பசங்கள்லாம் வந்து ஏதாவது பேரண்ட்ஸ் ஏதாவது சொன்னால் அதை ஒபே பண்ணுறது இல்லை. அதோட விளைவு இப்போ தெரியாது. ஃப்யூச்சரில் அந்த பசங்க போயிட்டு அவன் ஒரு அப்பாவாக ஆகும்போது தான் அதோட விளைவு தெரியும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்கள் இருக்குது, யாரும் சொல்லியும் புரிய வைக்க முடியாது இப்போ இருக்கிற பசங்களுக்கு. ஸோ இதை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய பேரண்ட்ஸு நமக்காக தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னாவே அப்பா அம்மா சொல்கிறத கேட்பாங்க. அப்பா வந்து நிறைய இடத்துல எனக்கு ரோல் மாடலாக இருந்திருக்கிறாங்க. நான் வந்து மற்றவங்கள்ட்ட பேசுறதுக்கு கூட வந்து இப்படி தான் பேசணும், மற்றவங்களுக்கு டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்தது 2, 3 விஷயங்கள். அது வந்து உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு நேர்மையாக இருக்கணும். 2வது திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற பசங்களுக்கு தெரியும். அது உண்மையை வந்து உண்மைக்காக பொய் சொல்லலாம். அந்த பொய் சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த பொய்க்கு மேலே பொய் சொல்கிற மாதிரி ஆகிடும். இதை வந்து நாங்கள்லாம் வந்து இப்போ வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வரோம். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து சேஞ்ச் ஆகிட்டோம்னா லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். அதுக்கு முழுக்க முழுக்க நம்மளுடைய ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது இருக்கணும். நிறைய இடங்களில் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் பசங்களை. அப்பா இருக்கிற பசங்க எப்படி இருக்கிறாங்க, அப்பா இல்லாத பசங்க எப்படி இருக்காங்கன்னு நான் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. நான் அதனால தான் சொல்கிறேன், பேரண்ட்ஸை வந்து மதித்து நடக்கணும். என்னுடைய வந்து இதை வந்து அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வந்து ஆர்டராக எடுத்துக்கிட்டாலும் சரி, சின்ன சின்ன பசங்க வந்து இன்றைக்கி வந்து பெரிய வந்து மாஸாக இருக்கணும், அப்பா
என்ன கஷ்டப்படுறா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து ஸ்டைலிஷாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. அந்த தப்பை வந்து இனிமேல் பண்ண வேண்டாம் இப்போ இருக்கிற பசங்க. ஏன்னா காலகட்டம் வந்து ரொம்ப ஸ்பீடாக நம்ம போயிட்டுருக்கு லைஃபு. இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து நம்ம வந்து பார்த்து தான் நடக்கணும். மிகப்பெரிய பேக் போன் வந்து என்னோட அப்பா. நான் திரும்ப திரும்ப அதை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அதில் நிறைய தடங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னா, அது எங்கள் அப்பாவோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே நடக்கல. வீடியோவில் இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்குன்னு தான் நான் இதை வந்து சொல்கிறேன். என்னோட லைஃப்பில் நடந்தது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு என்னுடைய ஸ்டோரியை வந்து சொல்லி உங்களுக்கு வந்து புரிய வைக்கணும்னு நான் நினைக்கல. அதே சேம் டைம் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் சொல்கிறேன். அந்த அனுபவம் வந்து எல்லாருக்கும் நடந்திருக்கும். அதை வந்து யாரும் மறுக்க முடியாது. நல்ல விஷயங்களை நல்லவங்க சொல்லும்போது கேட்டுக்கிறதுல தப்பு இல்லை. ஸோ தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பார்த்துட்ருக்குங்க. அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து உங்களுக்கு இது போல் என்னுடைய லைஃப்பில் நடந்ததை உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.